திக்கா இல்லாம தண்ணியா இருக்கு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப் இல்லை டேஸ் இன் மை லைஃப் அப்படி கூட சொல்லலாம். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போலேருந்து விலாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என் கூட இருக்கனால அவர் கூட இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். எனக்கு நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். எப்போதுமே எங்களுக்கு டீ, யோகிக்கு பால்லாம் காலையில். ஆனால் அன்றைக்கி வந்து முன்னாடி நாள் அவங்க அப்பா இளநீர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதனால் மார்னிங் வந்து யோகிக்கு பால் கேன்சல் பண்ணிட்டு அவருக்கு வந்து இளநீர் கொடுத்தோம். இந்த வெயில் காலங்கிறனால நீங்களுமே இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. திரும்பி ஒரு 3:30க்கு மேலே தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். மறந்துட்டு நான் விலாக் எடுத்துகிட்ருக்கேனே அப்படிங்கிறது. சரி ஒரு கோல்ட் காஃபி போடலான்னு யோசித்தேன். சரி அதை ஒரு வந்து நம்ம எடுத்துடலாம், மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். கோல்ட் காஃபி வந்து நான் இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து சூப்பராக இருக்குப்பான்னு அவர்கிட்ட சொன்னேன். அதனால் அவரும் எனக்கு இன்றைக்கி வேணும், இன்றைக்கி எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னாரு. அவருக்கும் நான் வச்சு கொடுத்தேன். ஆனால் அன்றைக்கி வந்து வச்சது அவ்வளோக்கும் நல்லா இல்லை. நான் தனியாக ஒரு டைம் ட்ரை பண்ணப்போ சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி அவருக்கும் வச்சு கொடுத்தப்போ அவ்வளோக்கு டேஸ்ட் இல்லை. கொஞ்சம் திக்கா இல்லாம தண்ணியா இருக்கு. சொல்லு. வீடியோல போய் சொல்லுமா. உனக்கு வேணுமா? இது போட்டு கொடுத்தாலே யோகிக்கு தானுங்க. சரி அதை எடுத்துருங்க. இப்போ கொடுங்க. கொஞ்சம் வெயில் ஜில்லுன்னு சூப்பர். நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாழைமரம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய செடி, முள் செடியெலாம் வளர்ந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் நாங்கள் போகவும் முடியல. நாங்கள் கரெக்டாக ஊருக்கு வந்த சமயத்தில் க்ளீன் பண்ணி விட்டாங்க. வந்தோடனே வாங்க போய் நம்ம ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம், மரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டோம். அது என்னமோ ஒட்டுக்கண்ணெலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். அதனால் அதெல்லாம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை இதுதான் வந்து எங்களோட ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் இப்படி தான் போச்சு. இது வேறு அதில் பார்த்து வச்சு சொல்ல போகிறாங்க. நாங்கள் அந்த குட்டி கண்ணை மட்டும் அந்த ஒரு சைட்லேருந்து பிரித்து இந்த சைடு வச்சதுக்கு என்னென்னா, நாங்கள் மோட்ரு தண்ணி போடுவோம்ல, அப்போ தண்ணி உழுகிற இடம் கரெக்டாக இது. அதனால் அந்த இடத்துல போய் இன்னொரு கன்று வச்சு விட்டோம். பாய் சொல்லு போலாம். நல்லா கொடுங்க. நாங்கள் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. சரி இவர் தான் வீட்டில் இருக்கார்ல, நம்ம இன்னைக்கு விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஒரு ஈஸியாக ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் போகிறப்ப சன்செட்டாக, அதனால் சூப்பராக இருந்துச்சு. யோகியுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அது ரியாக்ஷன் பேசுறது. எதுக்கு படுக்கிற நீ? படுக்க கூடாதுல்ல, பண்றதுல சேட்டை.
அவ்வளோதான். அப்படியே நான் விளாக் எடுக்கிறதவே மறந்துட்டேன். திரும்பி இடையில குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் எடுத்தேன். ஆனால் பெருசா லாங் வீடியோக்கு வந்து நான் எதுவுமே எடுக்கலையா. சரி சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு விளாக் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாமி கும்பிட்றதே அப்படியே எடுப்போமேன்னு தான் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். 5 மணினா கரெக்டாக யோகி தூங்கிட்டு இருப்பாரு. அவர் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம சாமி கும்பிட்டு நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு அவருக்கும் வந்து நம்ம பால் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு டீ வைக்கும்போது அப்போ தான் நிற்கிறேன் ஃப்ரிட்ஜில். ஐயோ நேற்று அவர் பூ வாங்கிட்டு வந்திருந்தார்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி பார்த்து அப்புறம் அதையும் திரும்பி கொஞ்சம் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாமிக்கு நான் பூ வச்சுட்டு இருந்தேன். பால் காய வச்சுட்டு ஃபஸ்ட்டு தம்பி கொஞ்சம் பால் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதே பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டீ தூள் எனக்கு இஞ்சி இல்லைன்னா டீ குடித்த மாதிரியே இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இஞ்சி எடுத்து அதனால் தட்டி போட்டு ஸ்ட்ராங்காக குடித்தேன். அவ்வளோதான் யோகியுமே வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி போட்டு ஒரு 5:30 ஒரு 5:45 மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிவி போட்டு அவர் படுக்க வச்சாச்சு. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சௌரியமாக மடியில் படுத்துட்டு இருக்காருன்னு. நான் சுட்டி டிவி டிவின்னு காமிச்சா ஒன்று சுட்டி டிவி இல்லைன்னா யூடியூப்பில் வந்து கிப்பர்னு ஒன்று இருக்குது. அதை வேணால் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பன்னீர் ரோல் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன வெங்காயம் வந்து ஸ்லைஸாக போட்டு அப்புறம் கேரட்டு பன்னீர் வந்து நான் 200 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் காரத்தூள் சிக்கன் மசாலா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கொஞ்சம் போட்டு தயிர் மறக்காமல் தயிர் உப்பு அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 3 புதினா வாசனைக்காக. அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப இதுவாயிரும். அப்புறம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறக்கு. அதுவும் கொஞ்சம் போட்டு மல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் நம்ம வந்து மேக்னேட் பண்ண வச்சிடணும். சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரோலுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருந்தேன். கடையிலலாம் வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் மைதா மாவே இல்லை. நான் மைதா மாவு அவ்வளோ சேர்த்துக்கவும் மாட்டேன். பரோட்டா மட்டும்தான் சாப்பிட்றது. அதுவும் வந்து விட முடியல பரோட்டா சாப்பிட்றது. அப்போ மட்டும் தான் மைதா. மிச்சப்படி எதுலேயுமே அவ்வளோ சீக்கிரம் மைதா எடுத்துக்காதீங்க. அப்புறம் இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருப்போம்ல அதை வந்து பேனில் போட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் சால்ட்டே பண்ணிக்கணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வரும். தண்ணியெல்லாம் சுண்டதுக்கப்புறம் இன்னும் நம்ம ராவாக சாப்பிட்டோம்னா அந்த தூள்லாம் சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அதனால் பேனில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சால்ட்டே பண்ணிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பன்னீர் வந்து நடுவில் வச்சு ரோல் மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம நார்மலாமே எப்படி சாப்பிடுவோம் சப்பாத்திக்கு சைடு வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான் நம்மளும் இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.